ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆடியஸ் ஹோம் பேக்கிங். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது வந்து எங்கள் கோயில் ஃபெஸ்டிவல் தான். என்ன இடத்துல கேக்லேயே போடுறதில்ல, எல்லாம் ஃபெஸ்டிவலாக போடணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா வந்து எங்கள் கோயில் வந்து ஃபெஸ்டிவல்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இது வந்து ஃபஸ்ட் டே மண்டே வந்து தீர்த்தக்குடம் இருப்பாங்க. இதில் இருந்து தான் வந்து இந்த 5 டேஸும் வந்து பண்டிகையாக இருக்கும். அதில் வந்து என்னென்ன பண்ணுறோம், எப்படிலாம் நடக்குதுன்னு நான் எல்லா டே வீடியோவும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பார்க்கவும் நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். இது வந்து ஃபஸ்ட் டே தீர்த்தக்குடம். இது வந்து நேரமாகவே கிளம்பிடுவோம். காலையில் என்ன ஆகும்னா வந்து காலையில் ஃபஸ்ட்டு சாமியை வந்து ரெடி பண்ணி வந்துட்டு எல்லாம் இந்த வாழை இலை இதெல்லாம் கட்டிடுவாங்க. சாமி வந்து ஆட்டோ வச்சுலாம் கொண்டாட மாட்டாங்க, கையில் தான் தூக்கிட்டு வருவாங்க. அப்புறம் வந்து இல்லை ஒரு ஹைலைட் என்னன்னா வந்துட்டு எங்கள் பாப்பாங்க 2 பேருமே தீர்த்தக்குடம் எடுக்கிறாங்க. நாங்கள் 4 பேர், நான் என்னோட குடும்பம் ஒய்ஃபு, அப்புறம் வந்து எங்கள் பாப்பாங்க. அப்புறம் வந்து ஸ்ரீஸ் வந்து அம்மா தூக்கிக்குவாங்க. அப்புறம் வந்து அம்மாவும் எடுக்கிறாங்க, எங்கள் மாமியாரும் எடுக்கிறாங்க. அப்புறம் வந்து கோயிலே இதுதான் எங்கள் அம்மா, கோயிலே வந்து தீர்த்தக்குடம் எடுத்து கொடுக்குறாங்க. நம்ம கங்காணம் கட்டுற அன்றைக்கே வந்து ரசீதி கொடுத்துட்டாங்க. அந்த அம்மா வந்து தீர்த்தக்குடம் ஆற்றுக்கு போகிறப்போ வந்து நம்ம போய் அந்த ரசீதியை கொடுத்துட்டு தீர்த்தக்குடம் வாங்கிக்கலாம். எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் எல்லாமே தான் சேர்ந்து கொடுக்குறாங்க. பாருங்கள், இவ்வளோ தீர்த்தக்குடம் இருக்குது. இல்லை பெருசு சின்னதுன்னு வச்சுருக்காங்க. பெரியவங்களுக்குலாம் வந்து பெரிய தீர்த்தக்குடம், சின்ன பிள்ளைங்களுக்குலாம் வந்து சின்ன தீர்த்தக்குடம்னு வச்சுருக்காங்க. காலையிலேயே வந்து பம்பக்காரங்கெல்லாம் அவங்களுக்கு தெரியல, இவங்க வந்து தீர்த்தக்குடம்னாவே இவங்க தான் வருவாங்க. மோஸ்ட்லி எல்லா நோம்பிக்குமே இவங்க தான் இருப்பாங்க. அப்புறம் பாப்பாங்க எல்லாமே ரெடியாகி வந்தாச்சு. அவங்களெல்லாம் காலையிலேயே வந்து கங்காணம் கட்டிக்கிட்டாங்க. இப்போ வந்து குடம் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. பட் 2 பேரும் அடம் பிடிச்சி வந்து குடம் வாங்குறேன்னு தான் சொன்னாங்க. ஆனால் வந்து 2 பேருமே குடம் எடுத்துகிட்டே வரல. பெரிய பாப்பா மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தால், சின்ன பாப்பா வந்து ஆற்றுல தண்ணி ஊற்றிக்கிட்டு குடத்தில் தண்ணி வந்து எல்லாம் ரெடி பண்ணோன்னே வீட்டுக்கு வந்துட்டாலேருந்து வீட்டுக்கு வந்துட்டேன் எங்கள் அம்மா கூட. அப்புறம் நானே எங்கள் மாமியார், எங்கள் கொண்டார் ஒய்ஃபு, நான் எல்லாமே தான் தீர்த்தக்குடம் எடுத்துகிட்டு வந்தேன். இவங்க தீர்த்தக்குடத்தையும் நாங்கள் தான் தூக்கிட்டு வந்தோம், எங்களுது இல்லாமல். அப்புறம் எல்லாமே குடம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. ஃபைனலாக போய் சாமி கும்பிட்டு அப்புறம் அந்த கிளம்புறதுக்குலாம் கொஞ்சம் லேட் ஆச்சு. அதனால் எல்லோரும் ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்துகிட்டு சின்ன ஒரு வீடியோ கிளிப் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். இவங்க 2 பேருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ். இந்த ட்ரெஸ் வந்து ஆல்ரெடி காடு குத்தமாக போட்டேன்னா அன்றைக்கி ஒரே 1 நாள் தான் போட்டாங்க. ஸோ அதனால் அதையே போட்டாச்சு. இவங்க தான் வந்து என்னோடய அம்மா. அப்படியே நம்ம தீர்த்தக்குடம் இருக்க ஒவ்வொருத்தரும் வந்துக்கிட்டே இருக்காங்க. யார் யார் ஊர்லலாம் இப்படி வந்து 5 நாள் வந்து திருவிழா நடக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்படிலாம் இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கே வந்து ஒரு 5-6 கிலோமீட்டர்ஸ் இருக்கும், நடந்து தான் போகணும். அதேமாதிரி நீங்கள் சாமி தூக்கிட்டு தான் வருவாங்க. எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். வரும்போது வந்து ட்ரம்ஸ் வச்சுருந்தாங்க. வரும்போது அந்த எல்லாம் நல்லா பார்க்க என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். எங்கள் ஊர் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எங்களுக்கு வந்து மேட்டூர் டேம். அதனால் மேட்டூர் டேம்னா தண்ணிக்கு பஞ்சமே இருக்காது. அதனால் வந்து ஆறு பக்கத்துலேயே திப்பம்பட்டி ஆறுன்னு சொல்லுவாங்க, அங்கே தான் நாங்கள் வந்து போய் தண்ணி எடுத்துகிட்டு வருவோம். அப்புறம் ஆற்றுக்கு வந்தாச்சு. பாருங்கள் இவ்வளோ பெருசு இருக்குது. இங்கே தான் வந்து நிறைய பேர் ஆடி பதினெட்டு இது மாதிரிலாம் வரும்ல, அந்த ஃபெஸ்டிவல்லாம் இங்கே தான் வந்து எல்லாமே செலிப்ரேட் பண்ணுவாங்க. நல்லா கூட்டமாக இருக்கும். நான் கண்டிப்பாக வந்து அப்போ ஆடி பதினெட்டு அப்போ நான் வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். எங்கள் குட்டி பாப்பா என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கள் அப்பா வீடியோ எடுக்கிறாங்க, போய் ஃபோனை பிடுங்க, நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் குட்டி பாஸ் பேபி எப்படி ரெடி ஆகிட்டான், அவ்வளோ க்யூட்டாக நல்லா ரெடி ஆகிட்டான் பார்க்கவே. அப்புறம் அந்த குடையத்தை வச்சு 2 எல்லாம் தலை மேலே வச்சு விளையாண்டுக்கிட்டு ஜாலியாக இருந்தாங்க. எல்லாம் பாருங்கள், அந்த சைடு வந்து சாமியெல்லாம் இறக்கிட்டு சாமியை கொண்டு போய் அந்த சாமி மேலே இருக்கலாம் கொண்டு போய் ஆற்றுல வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வருவாங்க. அப்புறம் நாங்களாம் வந்து சரி ஆறு முழுவிட்டு தண்ணி மொண்டலான்னு போயாச்சு. எங்கள் பாப்பாவும் வந்துட்டு நானும் வருவேன் நான் அதை பிடிச்சி வரா. அவளை வந்து மேலேயே வந்து குடத்தில் தண்ணி ஊற்றி அமுச்சு விட்டாச்சு. ஏன்னா குழந்தைங்கள்லாம் அப்படி கூட்டிகிட்டு போகிறது கொஞ்சம் சேஃப் இல்லை. ஸோ அதனால் வந்து அப்போயுமே அவ்வளோ தான் நானும் வந்து எங்களை மாதிரி ஆறு முழு வந்துட்டு ரொம்ப அடம் பிடிச்சா. இதுதான் என்னோடய தீர்த்தக்குடத்தோட அவுட்ஃபிட். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அங்கே போயிட்டு நல்லா கொஞ்சம், ஏன்னா முன்னாடியே நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் சேராக இருக்கும், உள்ளே போனோமா கொஞ்சம் நல்லா நீட்டாக தண்ணி இருக்கும். அப்புறம் 3 டைம் 6 மணிக்கிட்டு தண்ணி முன்ட்டு நான் மேலே வந்துட்டேன். பின்னர் வந்து பாப்பா தாமரை வரா, அதுக்கப்புறம் வந்து அம்மா வராங்க. எங்கே பாருங்கள், எங்கள் பெரிய பாப்பா திரும்ப தண்ணி விட்டுனது இல்லாமல் ஃபைனலாக போய் நானும் எங்களை மாதிரியே தான் ஆறு முழு வந்துட்டு போய் அங்கே நின்றுட்டுருக்கா. உண்மையிலேயே அவளே ஜாலியாக ஃபஸ்ட்லாம் வந்து ஆற்றுக்கு போகணுன்னாவே அவ்வளோ பயந்து போகவே மாட்டா மோஸ்ட்லி. அப்புறம் சரி குட்டி பாப்பாவும் வந்து தீர்த்தக்குடம் இருக்கிறதுனால எப்படி அவளுக்கு மட்டும் தண்ணி ஊற்றாமல் கூட்டிகிட்டு வர்றதுன்ட்டு அவளை இங்கே முன்னாடியே நிற்க வச்சு குடத்தில் தண்ணியை மட்டும் அப்படியே கையிலேயே மொண்டு ஊற்றி அவள் தலையிலேருந்து உடம்பு ஃபுல்லாக நனையிற ட்ரெஸ்லாம் நனையிற வரைக்கும் ஊற்றி கூட்டிகிட்டு வந்துட்டேன். பாருங்கள் ஸ்ரீஸ் எவ்வளோ அழகாக குடத்தை தலை மேலே வச்சு கூட்டிகிட்டு வராங்க. அவனுக்கு தான் செம்ம என்ஜாய்மெண்ட்டு. நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். இருந்தாலுமே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம்லாம் பசி எடுத்து வச்சு அழ ஆரம்பிச்சுதான்.
அப்புறம் மேலே தண்ணியெல்லாம் மொண்டு வந்தோடனே நாங்கள் வீட்டிலேருந்து பசும்பால் கொண்டு போயிருந்தோம். அதில் வந்து எல்லா குடத்துலையும் கொஞ்சம் தண்ணி கீழே ஊற்றிட்டு பாலையும் அதில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். எல்லாம் குடம் நான் மொத்தமாக 5 தீர்த்த குடம் எடுத்தோம். ஏன்னா வந்துட்டு நாங்கள் சரி பாப்பாங்களுக்கு போன வருஷம் வந்து எங்கள் பாப்பா பெரிய பாப்பா எடுத்தா, இந்த வருஷமும் சின்ன பாப்பா அவள் கேட்டுக்கிட்டே இருந்தா, சரி எதுக்குதான் விடுங்க, சாமிக்கு எடுக்கிறது நல்லது தானே. ஸோ அதனால் வந்து எங்களுக்கும் தீர்த்த குடம் வாங்கி கொடுத்தாச்சு. இது வந்துட்டு தீர்த்த பால் ஊற்றினோடனே வந்துட்டு உள்ள மா இலை, வேப்ப இலை எல்லாமே வைப்போம். அப்புறம் வந்து வெளியே வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அப்படியே குடத்தை நல்லா டெக்கரேட் பண்ணிவிட்டு சாமிக்கு முன்னாடி கொண்டு போய் வைப்போம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, சாமிக்கு முன்னாடி எல்லோரும் தீர்த்த குடம் கொண்டு போய் வச்சதுக்கப்புறம் வந்துட்டு சாமி அம்மன் அழைச்சி சக்திக்காரங்க எடுப்பாங்களா, அவங்களுக்கு வந்து அம்மனை வர்ணிச்சு அம்மன் அழைச்சி எடுப்பாங்க. அதெல்லாம் நிறைய பேர் சாமிலாம் ஆடுவாங்க, நானும் ஆடுவேன். ஆனால் இப்போல்லாம் கண்ட்ரோல் பண்ணியாச்சு. ஏன்னா வந்துட்டு பாப்பாங்களாம் பயந்துக்கிறாங்க நம்ம சாமி வந்துச்சுன்னா. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம அப்படியே சாமி கும்பிட்டு கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டியதான். முன்னாடி போய் நின்னா தான் அந்த சவுண்டில் நம்மளுக்கு இதாகும்ட்டு நான் அம்மா எல்லாமே பாப்பா தாமரை எல்லாருமே பின்னாடி நின்னாச்சு. அங்கே வந்து சாமி கொண்டாந்து வாஷ் பண்ண சாமியெல்லாம் கொண்டாடி எல்லாருமே செட் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் நீர் கொடுத்துட்டு பூஜை பண்ணிவிட்டு ஃபைனலாக தான் வந்து பொம்மைக்காரங்க வந்து சாமி அம்மன் அழைப்பாங்க. சக்திகரங்க பாருங்கள் தெரியுதா, சக்திகரங்க வந்து தலையில் எடுத்து வச்சோடனே வந்துட்டு யாருக்காச்சும் ஒருத்தருக்கு சாமி வந்து சாமி வந்தோடனே நம்ம தீர்த்த கொண்டெல்லாம் கிளம்பிடும் முன்னாடி. ஆனால் ஜாலியாக இருக்கும். அந்த தீர்த்தக்குடம் ஃபஸ்ட்டு கம்மம் போய் போட்டு 7 நாளுக்கு அப்புறம் தான் தீர்த்தக்குடம் அப்படியே ஃபெஸ்டிவல் வரும். அந்த தீர்த்தக்குடம் போயிட்டு வந்து இறக்கணுன்னே ஃபெஸ்டிவலே முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த 4 டேஸும் போகிறதே தெரியாது, ரொம்ப ஈஸியாக போயிடும், டைமிங் போகிறதே தெரியாது. ஏன்னா அந்த வேலை கோயிலுக்கு போகிறது இப்படி பண்ணுறது இதெல்லாம் வந்து அதனால் டைமே தெரியாது, அப்படி இருக்கும். ஆனால் சக்திக்காரங்க இருக்கிறவங்களாம் ரொம்ப போவேன். ஏன்னா வந்து அவங்களுக்குலாம் ரொம்ப சாமி வரும். அப்போல்லாம் வந்துட்டு எப்படி தான் இருக்கனாலும் எந்திரிச்சு நடக்கிறாங்கன்னே தெரியாது. இன்றைக்கி சக்திகரங்க எடுப்பாங்க. புடங்கன்னு நம்ம வந்து இந்த கரகம் எடுக்கிறது, அலை குத்துறது இதெல்லாம் இருக்கும்போதும் வந்துட்டு அன்றைக்கி இவங்க எல்லாமே அப்படியே சக்திகரங்க எடுப்பாங்க. அப்புறம் ஆற்றுலேருந்து சாமி கிளம்பிடுச்சு, எல்லாமே ரெடி, எல்லாம் கிளம்பியாச்சு. ஆனால் வந்துட்டு இந்த டைம் வந்துட்டு ரொம்ப தண்ணி கீழே போயிடுச்சு. ஃபஸ்ட்லாம் மேலேயே இருக்கும் தண்ணி, இப்போ வந்து ரொம்ப தண்ணி கீழே போயிடுச்சு. எங்கள் ஆற்றுக்கு எப்படி தண்ணி வரும்னா வந்துட்டு கர்நாடகா வந்து மழை பெஞ்சிச்சுன்னா எங்களுக்கு வந்து நிறைய தண்ணி, மேட்டூர் டேமும் நம்பிடும் ஆற்றுக்கு தண்ணி வந்துடும். அப்புறம் வந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்ததுக்கப்புறம் ட்ரம் சிடி மேலே போட்டிருந்தாங்க. அதில் வந்து எல்லா பசங்களாம் அடிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு வந்தாங்க. பாருங்கள், எங்கள் பெரிய பாப்பா வந்து அப்பா கூட எங்கள் அம்மா கூட வந்து வண்டியில் வந்துட்டாங்க. வீட்டுக்கும் போக மாட்டேங்கிறாங்க, வேடிக்கை பார்க்கணும். அவளும் குடம் தூக்கிட்டு வரானா, ஏன்னா குழந்த காலெலாம் வலி எடுத்துக்கும். வந்து நல்லா சூடாக இருந்துச்சு, வெயில் வேறு அதிகமாக இருந்துச்சா, ரோடில் ரொம்ப சூடாக இருந்ததுனால அவளை வந்து வண்டியில் அனுப்பிச்சுட்டு குடம் வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம். என்னாலே அதிகமாக பிடிக்க முடியல. அம்மா தான் 3 குடத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. அவங்க குடத்தை தலையில் வச்சுட்டு கையில் வந்து பாப்பாங்க 2 பேர் குடத்தையும் பிடிச்சிக்கிட்டாங்க. அவங்களாம் ஈஸியாக கையை விட்டுட்டே நடக்கிறாங்க, குடம் கையில் பிடிக்காமல். ஆனால் நம்மளாலாம் அப்படி பிடிக்கவே முடியல. கொஞ்சம் கீழே விட்டால் கூட கீழே விழுந்துருமோன்னு பயமாகவே தான் இருந்துச்சு. ஆனால் அவங்களாம் குடத்தை அந்த காலத்தில் இருந்தவங்க எல்லாருமே வந்து தலையில் மாவிளை தட்ட குடம் எது வச்சாலுமே பிடிக்காமல் நடக்கிறாங்க. ஆனால் நம்மளுக்குலாம் பயமாக தான் இருக்குது. பாருங்க, பின்னாடி ஒரு பாப்பா சாமி ஆடிட்டு இல்லை, பாப்பாலாம் ரொம்ப இது. ஆனால் வந்துட்டு எப்படி தான் இருந்துச்சோ அப்பா, அதனால அந்த பாப்பா எப்படி தான் எழுந்திரிச்சிச்சுன்னே தெரியல. ஏன்னா எனக்கெலாம் சாமி வந்தப்போ வந்து சின்ன வயசில் வந்தப்போ வந்து ரொம்ப பயமாக ரொம்ப இதாக இருக்கும். அடுத்தனால எந்திரிக்கவே முடியாது. அப்புறம் கோயில் பக்கமாக வந்தாச்சு. பாருங்க, பசங்களாம் இந்த இதெல்லாம் வச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு தான் என்ஜாய்மெண்ட்டே நோம்பின்னு வந்தால் பாருங்கள், ஃப்ளக்ஸ் எல்லாமே நிறையா ஃப்ளக்ஸ் இந்த டைம் வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து கோயில் பக்கமாக வந்தாச்சு. ஃபைனலாக வந்து கோயில் தீர்த்த கூட இறக்குறது அன்னதானம் போட்டாங்க, அதெல்லாம் வாங்குறதுலாம் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா வந்து ஹஸ்பண்டும் ஒர்க்காக இருந்ததுனால. அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ தான் இந்த வீடியோ முடிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.